magnetic field produced by circular coil. அதாவது மின்னோட்டம் பாயும் கம்பிச் சுருளின் அச்சில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் வந்து பார்க்க போறோம். மின்னோட்டம் பாயும் வட்ட கம்பிச் சுருள். கம்பிச் சுருளின் அச்சில் உருவாகும் காந்தப்புலம். ரைட். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நடத்தின இன்ஃபினைட்லி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், முடிவிலா நீளம் கொண்ட கம்பி, அதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்போ நாம நடத்தக்கூடிய இந்த சர்க்குலர் காயிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சரியா? ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம் எப்படி டிரா பண்றதுன்னு பாருங்க. இதுல வந்து பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை த சர்க்குலர் காயில். சரியா? இந்த சர்க்குலர் காயில வந்து என்ன செய்யுதுன்னா கரண்ட் உள்ள என்டர் ஆகுது. அப்படி கரண்ட் என்டர் ஆகிறதுனால என்ன செய்யும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ உங்களோட புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம் வந்து வெர்டிகலா டிரா பண்ணிருக்காங்க. சரியா? நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்மளோட கன்வீனியன்ட்காக ஹரிசான்லாவே நம்ம என்ன செய்ய போறோம், அந்த டயக்ராம் வந்து டிரா பண்ண போறோம். அப்போ எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட புக்குக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? அதனால கொஞ்சம் டயக்ராம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் காயில், ஒரு சர்க்கிள் வந்து என்ன செய்யுங்க டிரா பண்ணுங்க. ரைட். இது வந்து ஒரு சர்க்கிள். இதோட சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர், கேபிட்டல் ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். சரியா? இது வந்து ஒரு சர்க்குலர் காயில், ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருள். இந்த வட்ட வடிவ கம்பிச்சுருள் என்ன செய்யுதுன்னா கரண்ட் வந்து உள்ள ஃப்ளோ ஆகும். ஐ அப்படிங்கிற கரண்ட் வந்து என்ன செய்யுது, உள்ள ஃப்ளோ ஆகும். இந்த வட்ட வடிவ கம்பிச்சுருள்ல ஐ அப்படிங்கிற மின்னோட்டம் வந்து என்ன செய்யுது, பாயுது. அப்ப மின்னோட்டம் பாயறதுனால இந்த வட்ட வடிவ கம்பிச்சுருளை சுத்தி என்ன ஆகும்னா காந்தப்புலம் உருவாகும். சர்க்குலர் காயிலோட சரௌண்டிங்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எங்க பார்க்க போறோம்னா இந்த சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸ்ல வந்து பார்க்க போறோம். அதோட அச்சுல ஏதாவது ஒரு புள்ளியில வந்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சோ அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட் ஓல இருந்து இசட் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் பி குறிச்சுக்கணும். பாருங்க, மிட் பாயிண்ட் ஓல இருந்து இசட் டிஸ்டன்ஸ்ல நாம என்ன செய்யறோம்னா ஒரு பாயிண்ட் பி வந்து என்ன செய்யறோம், மார்க் பண்றோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த சர்க்குலர் காயில கரண்ட் என்டர் ஆகுறதுனால இந்த சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட் பி இருக்கு. இந்த பாயிண்ட் பில வந்து எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? அப்போ நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஏற்கனவே பயட்-சர்வட் லா வந்து நாம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அக்கார்டிங் டு பயட்-சர்வட் லா அந்த ஃபார்முலா யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். பயட்-சர்வட் லா ஃபார்முலா யாராவது சொல்லுங்க. அகமத், மைக் அன்மியூட் பண்ணுங்க. அகமத், சரி, யாராவது தெரிஞ்ச ஒருத்தங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க பாப்போம்.
பயோட்-சர்வட் லா ஃபார்முலா யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. யாராவது அன்மியூட் பண்ணுங்கப்பா. தமிழ் ராஜேஷ் சொல்லுமா. வெரி குட். சொல்லுங்க சார். dB is equal to k. ஓகே. k I சொல்லுங்க. mu pi 4 pi I dl into r cap into r square sir. divided by r square sir. சரியா? into r cap னு பாத்துறோம். வெரி குட். சரியா? அதாவது dB is equal to mu naught by 4 pi I dl vector divided by r square into r cap அப்படி நம்ம வந்து பாத்துறோம் இல்லையா? இது வந்து என்னது? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இந்த dl அப்படிங்கிற கரண்ட் எலிமெண்டால கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட். dlங்கிறது மிகச்சிறிய மின்னோட்ட கூறு, மின்னோட்ட நீலக்கூறு. அந்த மிகச்சிறிய மின்னோட்ட நீலக்கூறுனால உருவாகக்கூடிய காந்த புலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதேதான் இங்கேயும் நாம என்ன செய்ய போறோம்? அப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன செய்ய போறோம்? ஒரு dl அப்படிங்கிற கரண்ட் எலிமெண்ட் வந்து இந்த சர்க்குலர் காயில வந்து நாம கன்சிடர் பண்ண போறோம். அப்ப இந்த பாயிண்ட வந்து C அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை வந்து D அப்படின்னு வச்சுக்கோங்க. டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் எலிமெண்ட். சரியா? அப்ப இங்க என்ன, இந்த C-ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் எலிமெண்ட் கன்சிடர் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா dl. அதே மாதிரி அதோட டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் எலிமெண்ட் விட்டத்தோட எதிரெதிர் பகுதியில இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட லென்த் வந்து dl. அப்ப இந்த சர்க்குலர் காயில்ல ஐங்கிற கரண்ட் உள்ள என்ன செய்து ஃப்ளோ ஆகுது. அந்த I அப்படிங்கிற கரண்ட்னால இந்த dl அப்படிங்கிற கரண்ட் எலிமெண்டால இந்த பாயிண்ட் P ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்து லாஸ்ட்ல நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் CP வந்து என்ன செய்யறோம்? கனெக்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் DP வந்து என்ன செய்யறோம்? கனெக்ட் பண்றோம். ரைட்டா? ஏன்னா இந்த இந்த C அப்படிங்கிற பாயிண்ட்ல DL அப்படிங்கிற கரண்ட் எலிமெண்ட் இருக்கு. அந்த கரண்ட் எலிமெண்டால இந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்க்கணும். அதே மாதிரி இந்த Dங்கிற பாயிண்ட்ல ஒரு மின்னோட்ட நீலக்கூறு இருக்கு. அந்த மின்னோட்ட நீலக்கூறுனால இந்த புள்ளி P-ல எவ்வளவு காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னு நாம வந்து பார்க்கணும். சரியா? அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா CP டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து z டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிட்டோம்? மார்க் பண்ணிட்டோம். சரியா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் P இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே +1ல படிச்சிருப்போம். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ட்ரையாங்கிள் லா, parallelogram law of vectors யாருக்கா ஞாபகம் இருக்காப்பா? வெக்டர் ரெசல்யூஷன் மெத்தட் தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணுங்கப்பா. சரி, +1 செகண்ட் லெசன்ல நாம வெக்டர் ரெசல்யூஷன் மெத்தட் படிச்சோம். அதாவது இந்த பாயிண்ட் B வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா 2 காம்போனண்டா என்ன செய்வோம்? டிவைட் பண்ணுவோம். ஒன்னு ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்னு வெர்டிகல் காம்போனண்டா டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? அதை வந்து ஆட் பண்ணுவோம். அதான் வெக்டர் ரெசல்யூஷன் மெத்தட்ல படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பை அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பை, அதாவது இது வந்து O அப்படின்னு எடுத்துக்கீங்க இல்லையா? அப்போ வந்து ஆங்கிள் OPC இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா ஆங்கிள் பைன்னு சொல்றோம். அதே மாதிரி ஆங்கிள் OPD இதையும் வந்து நாம என்ன சொல்லணும்னா ஆங்கிள் வந்து பை அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்ப இந்த பாயிண்ட் C இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு DL இருக்கு. அந்த DL ஆல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி
அந்த டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் எலமெண்ட் டி இருக்கு. அந்த டியால கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பாயிண்ட் P ய 2 காம்பனண்டா டிவைட் பண்ண போறோம். ஒன்னு ஹரிசாண்டல் காம்பனன்ட், அனதர் ஒன்னு வந்து வெர்டிகல் காம்பனன்ட். அப்ப பாருங்க இந்த டயகிராம்ல பாருங்க. இது வந்து ஒரு காம்பனன்ட், அனதர் காம்பனன்ட் வந்து இந்த டயகிராம்ல பாருங்க. இந்த எலமெண்ட் சியால கிரியேட் ஆகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா PR டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதோட ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அதே மாதிரி இந்த டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் எலமெண்ட் டி இருக்கு பாருங்க, இந்த சிக்கு அப்படியே எதிர்பக்கம் இருக்கும். அதால கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா PS டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் பை, இதுவும் வந்து ஆங்கிள் பை. சரியா? இப்ப யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மைக் அன்மியூட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன கிளாஸ்ல ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. ஆனா மைக் அன்மியூட் பண்ண சொன்னோம்னா அப்படியே சைலண்டா அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் வந்து மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஸோ 50 பேர்ல ஒருத்தர் கூட மைக்கை அன்மியூட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்க 50 பேர் கிளாஸ் அட்டன் பண்ணி என்ன பிரயோஜனம்ப்பா? பேரு சொன்னாதான் நாம வந்து அன்மியூட் பண்ணுவோமா? அப்போ வந்து 50 பேரும் ஏதோ ஏதோ சும்மா நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அட்டன் பண்றீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாருமே உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. 50 பேரும் மைக் அன்மியூட் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் ரூம் ஒரே கச்ச 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 சத்தமா இருக்கு. எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க. சார் 50 பேரும் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. பேர் அன்மியூட் பண்ணல. அன்மியூட் பண்ணிட்டீங்களா? வீட்டுல ஒருத்தரோட வீட்டுல டிவி ஓடுது. இப்போ அதாவது கிளாஸ்ல டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 5 பேர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. 50 பேருமே சத்தமா கத்துவாங்க. 50 பேரும் சத்தமா கத்துங்க. சத்தமா இன்னொரு 6-7 பேர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. காது வலிக்குதுயா. சொல்லுமா, காது வலிக்கட்டும். என்ன அன்மியூட் பண்ணுங்க அப்படின்னு யாருமே அன்மியூட் பண்ண மாட்டாங்க. இருக்கீங்க மொத்தமா கஷ்டம் பண்ணலாம். மைக்
நெடுந்தேவன் மைக்கை மியூட் பண்ணுங்க. நீ மைக் மியூட் பண்ணுங்க. குமரன் மைக் மியூட் பண்ணுங்க. ஹரணி, சிவரஞ்சினி எல்லாம் மைக்கை மியூட் பண்ணுங்க. சிவரஞ்சினி, ரைட். சிவரஞ்சினி உங்க மைக்கை வந்து அன்மியூட் பண்ணுங்க. சிவரஞ்சினி உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்கம்மா. இவ்வளவு நேரம் சிவரஞ்சினி பேசினாங்க, சத்தமா இருக்கு அப்படின்னாங்க. ஆனா இப்போ மைக் அன்மியூட் பண்ண சொன்னா அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்க. வெரி குட் சிவரஞ்சினி. சார் சரி, இப்ப பாருங்கம்மா, இந்த இந்த டயக்ராம்ல பாருங்க, நாம இந்த பாயிண்ட் P is resolved into two component அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்னு ஹரிசாண்டல் காம்பனன்ட், another one vertical component சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல வந்து ஆங்கிள் phi இருக்கு. எஸ் சார். இது இந்த 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 phi-க்கு ஹரிசாண்டல் காம்பனண்டா அல்லது வெர்டிகல் காம்பனண்டா சொல்லுங்க. இந்த இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு ஹரிசாண்டல் காம்பனண்டா வெர்டிகல் காம்பனண்டா? சரி, தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. வெர்டிகல் சார். அறிவொளி சொல்லுங்க. வெர்டிகல் காம்பனன்ட்ஸ். எப்படிப்பா சொல்லுங்க. ஏன்னா அது சொல்லுங்க அறிவொளி. ஏன்னா அது சிக்கும் ஆர்க்கும் இப்படி இருக்குது. இது ஆங்கிள் phi இல்லையா? அப்போ இது அட்ஜசன்ட் சைடுல இருக்கா ஆப்போசிட் சைடுல இருக்கா? அட்ஜசன்ட் சைடு இல்லையா? அப்போ இது என்ன காம்போனன்ட்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா நீங்க sin θ யூஸ் பண்ணுவீங்களா cos θ யூஸ் பண்ணுவீங்களா? சொல்லுங்க அறிவொளி. சரியா? அப்ப வந்து இது வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது dB cos phi, அப்ப இது வந்து dB cos phi. சரியா? அப்ப இந்த காம்போனன்ட் இந்த இது இருக்கு பாருங்க, இந்த லைன், இது வந்து இந்த ஆங்கிள் phi-க்கு வந்து என்னது வெர்டிகல் காம்போனன்ட்டா இருக்கும். அப்போ இது வந்து என்ன செய்யும் ஆப்போசிட் சைடு, அப்போ எதிர் பக்கம். அப்படின்னா இது என்ன ஆகும் dB சொல்லுங்க sin θ. sin θ. அப்போ வந்து இங்க வந்து sin θ sin phi இல்லையா? dB sin phi. இப்ப இதுல நாம XYZ ஆக்சிஸ் வந்து என்ன செய்ய போறோம், மார்க் பண்ண போறோம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உங்களோட புக்ல வந்து நான் ஹரிசாண்டலா டயகிராம் டிரா பண்ணிருக்கேன். உங்க புக்ல வந்து இதே டயகிராம் என்ன சொல்லுவாங்க வெர்டிகலா டிரா பண்ணிருப்பாங்க. சரியா? அதனால நாம எக்ஸ்பிளனேஷன், நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பிளனேஷனும் உங்களோட புக்கோட எக்ஸ்பிளனேஷனும் டிஃபரெண்டா இருக்கும். பாருங்க, இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், இதை ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து Z ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், டயக்ராம் தான் டிரா பண்ணிருக்கோம். இந்த டயக்ராம் திருப்பி ஒரு தடவை கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு கரண்ட் கேரிங் சர்க்குலர் ப்ளூ, மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு வட்ட வடிவ கம்பி சுருள், அது வந்து டிரா பண்றோம். அதோட ஆரம் வந்து கேபிட்டல் R அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதோட மையப்புள்ளி வந்து O. இதுல I அப்படிங்கிற மின்னோட்டம் பாயுது. இந்த ஓல இருந்து Z டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் P மார்க் பண்ணிருக்கோம். இந்த பாயிண்ட் P ல எவ்வளவு காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னு நாம பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணோம்னா, டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் எலமெண்ட், அதாவது அதோட விட்டத்துல எதிரெதிர் பக்கம் C மற்றும் T அப்படின்னு ரெண்டு புள்ளி எடுத்துக்கிறோம்.
அப்ப இந்த சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்னோட்ட நீலக்கூறு இருக்கும், அதே மாதிரி டிலையும் ஒரு மின்னோட்ட நீலக்கூறு இருக்கும். இந்த சில உள்ள மின்னோட்ட நீலக்கூறால இந்த புள்ளி பீல உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த சிபியை கனெக்ட் பண்றோம். அதே மாதிரி என்ன செய்யணும், கீழே இந்த டிபியை கனெக்ட் பண்றோம். சரியா? இப்ப என்ன செய்யணும்னா இந்த பாயிண்ட் பி வந்து 2 பகுதியா பிரிக்கிறோம். ஒண்ணு கிடைத்தல கூறு, இன்னொன்னு செங்குத்து கூறா வந்து என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இங்க இந்த இடத்துல என்ன செய்யறோம், ஆங்கிள் பை எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்துள்ள பக்கமா இருக்கிறதுனால காஸ் தீட்டா போடுறோம். அப்போ டிபி காஸ் பை, இங்கே வந்து டிபி காஸ் பை. சரியா? இது வந்து என்ன செய்யும், இதுக்கு எதிர்பக்கம். இது அப்படியே பாத்தீங்கன்னா எதிர்பக்கம், அதே லைன் இங்க பேரலா இருக்கு. அப்போ இதை வந்து டிபி சைன் பை அப்படின்னு இருக்கு. சரியா? சோ இதுல எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மார்க் பண்ணிருக்கோம். இதுதான் டயக்ராம். சரியா? இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து நெக்ஸ்ட் டெரிவேஷன் பார்ட் கவனிங்க. ரைட். சோ இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், ஒரு கரண்ட் எலமெண்ட் டிஎல்லால கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபார்முலா ஆல்ரெடி எழுதிட்டோம். dB is equal to mu naught by 4 pi IDL by R square into R cap. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆங்கிள் எழுதிருக்கோம். இப்போ இதோட மேக்னிடியூட் என்ன இருக்கும், என் மதிப்பு என்ன இருக்கும், தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இந்த ஃபார்முலா வந்து நம்ம வெக்டர் சிம்பல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வெக்டர் சிம்பல்லாம் எடுத்து வெறும் மேக்னிடியூட் மட்டும், டைரக்ஷன் இல்லாம வெறும் மேக்னிடியூட் மட்டும், எண் மதிப்பு மட்டும், நம்ம திசையை வந்து கணக்கிடல. அப்படின்னா என்ன இருக்கு, யாரோ ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு முடிவுல தான் இருக்கீங்க. ஏதோ நம்ம கிளாஸ் நடத்துறாங்க, யாரும் நடத்த சொல்லல, அவங்க ஏதோ நடத்திட்டு இருக்காங்க, நாமளும் சும்மா கவனிப்போம், சும்மா கவனிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மைக்கை அன்மியூட் பண்ண சொன்னா ஒருத்தர் கூட அன்மியூட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இருந்த எல்லாருக்குமே நான் ஆப்சன்ட் தான் போட போறேன். தெரிஞ்ச நான் என்ன சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம், இந்த கிளாஸ் ரூம்ல நிறைய மிஸ்டேக் பண்ணுங்க, the mistake it will be rectified. சரியா? ஆனா நீங்க வந்து பாருங்க அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. சாமுண்டீஸ்வரி வரைக்கும் மைக் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, சொல்லுமா என்ன ஒரு ஃபார்முலா, u naught by 4 pi சாமுண்டீஸ்வரி. IDL sin theta by R square. Ideal sin theta by R square அப்படின்னு வந்து இந்த theta அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கோம், ஆங்கிள் பை எடுத்துக்கோம் இல்லையா? அப்ப இதுல வந்து பாருங்க, இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டிபி வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு ஐடிஎல் அண்ட் சிபி. அதாவது இந்த தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் ஐடிஎல் அண்ட் ஆர். ஆர்ங்கிறத நான் இந்த இடத்துல என்ன எழுதிருக்கேன்னா சிபின்னு எழுதிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சிபியோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர். சரியா? அப்ப யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், ஐடிஎல்க்கும் ஆர்க்கும் பெட்வீன் உள்ள ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், இடைப்பட்ட கோணம் எவ்வளவு இருக்கும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பாருங்க 90 degree. ஏன்னா இந்த இடத்துல கரண்ட் என்டர் ஆகுது. அப்ப இது ஐடிஎல், அதுவும் இந்த ஆர் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரில இருக்கும். அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்ப இந்த ஃபார்முலா இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1ல தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. தெரிஞ்ச எல்லாம் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, பரவாயில்ல. IDL by R square மட்டும். ஐடிஎல் பை R square. R square. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? இப்போ நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த C ஆல கிரியேட் ஆன இந்த Cங்கிற பாயிண்ட்ல உள்ள DL ஆல கிரியேட் ஆன மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி என்ன செய்யணும்னா, டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் எலமெண்ட் D இருக்கு. அப்ப இந்த டியும் இந்த டிபி டிஸ்டன்ஸும் சிபி டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், சேமா இருக்கும்.
இது வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னா சிபியோட டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர்னா டிபியோட டிஸ்டன்ஸும் 10 சென்டிமீட்டரா இருக்கும். சரியா? அப்ப இந்த டில உள்ள டிஎல் மின்னோட்ட நீளக்கூறு இதால உருவாகக்கூடிய காந்தப்புலம் எதை மாதிரிதான் இருக்கும்? சில உள்ள டிஎலால உருவான காந்தப்புலம் மாதிரிதான் இருக்கும். ஆனா சில உள்ள ரிசல்டன்ட் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா டில எந்த டைரக்ஷன் இருக்கும்? டில உள்ள கரண்ட் எலமெண்டால கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்கப்பா. PS sir. PS. சொல்லுங்க. PS. வெரி குட். பிஎஸ் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? இப்போ ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே லைன்ல இருங்க. ஒரு சரிங்க. அட்மின்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டிபி வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா, எதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும்? இந்த கரண்ட் எலமெண்ட் ஐடிஎல்க்கும் சிபிக்கு வந்து என்ன செய்யும்? பர்பண்டிகுலரா இருக்கும். அப்போ இதுல வந்து பாருங்க, இந்த சிபி இஸ் பர்பண்டிகுலர் டு பிஆர். அப்ப இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன். சிபி இஸ் பர்பண்டிகுலர் டு பிஆர். இது எல்லாமே என்ன செய்யும்னா ரைட் ஆங்கிள் டு ஈச் அதரா இருக்கு. அதாவது ஐடியலும் சிபியும் என்ன செய்யும்? பர்பண்டிகுலரா இருக்கும். இந்த சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? பிஆர் வந்து பர்பண்டிகுலரா இருக்கும். சரியா? ரைட். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த பாயிண்ட் பி வந்து 2 காம்போனண்டா ரிசால்வ் பண்றோம். ஒண்ணு வந்து என்ன சொல்றோம்? ஹரிசாண்டல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் காம்போனன்ட் என்ன பார்த்திருக்கோம்? கிடைத்தலக்கூறு. கிடைத்தலக்கூறு என்ன பார்த்திருக்கோம் இங்க? cos theta. வெரி குட். டிபி காஸ் பை. cos phi. அப்ப வந்து பாருங்க, இதுல இந்த இடத்துல டிபி காஸ் பை வந்து பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் சேமா இருக்கு. ஆனா இங்க வந்து பாருங்க, பிளஸ் ஒய் ஆக்சிஸ்ல டிபி காஸ் பை காம்போனன்ட் ஒன்னு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஆக்சிஸ்ல ஒன்னு இருக்கு. அப்ப மேக்னிடியூட் சேம். சரியா? ஆனா டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஹரிசாண்டல் காம்போனன்ட் என்ன ஆயிடும்? சொல்லுங்கப்பா. cancel ஆயிடும் சார். கேன்சல் ஈச் அதர். சரியா? ஒன்றை ஒன்றை என்ன செய்யறோம்? சமன் செய்து விடும். அப்ப எது மட்டும் தான் இருக்கும் நமக்கு? Vertical component. வெரி குட். வெர்டிகல் காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கும். வெர்டிகல் காம்போனன்ட் செங்குத்து கூறு. அப்போ இந்த வெர்டிகல் காம்போனன்ட் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம் பாருங்க. DB sin phi sir. வெரி குட். sin theta. டிபி சைன் பை. சரியா? கவனிங்க. இப்போ நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனுக்கும் உங்களோட புக்கோட எக்ஸ்பிளனேஷனுக்கும் இந்த இடத்துல மாறுபடும். இப்போ இந்த டிபி சைன் பை வந்து நாம எந்த ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம்? இது எந்த ஆக்சிஸ் பா? இந்த டயகிராம் அப்படியே பக்கத்துல இருக்கு பாருங்க. பாருங்க, எந்த ஆக்சிஸ் இது? X axis. சோ நாம இத இந்த டயகிராம் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஆனா உங்களோட புக்ல என்ன பண்ணிருப்பானா, இந்த டயகிராம் வெர்டிகலா போட்டிருப்பான். அப்போ வந்து இசட் ஆக்சிஸ்ல இருக்கு. சரியா? அப்ப நீ உங்களோட எக்ஸாமினேஷன்லயும் இந்த டயகிராம் ஹரிசாண்டலா டிராப் பண்ணினா எக்ஸ் காம்போனன்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. அல்லது வெர்டிகலா டிராப் பண்ணினா உன்னோட புக் ஃபார்மேட்ல இசட் காம்போனன்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. சரியா? நான் இதோட ஃபார்மேட் தகுந்த மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். சோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப நமக்கு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா, ஆக்சுவலி நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா? B is equal to என்ன பண்ணோம்? இன்டகிரேட் பண்ணோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து என்ன சொன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் dB. அந்த இன்டகிரேஷன் ஆஃப் dB நம்ம ஃபைனல் ஃபார்மேட் எப்படி வந்திருக்கு? இங்க இருக்கு பாருங்க, dB sin phi. அப்போ இந்த இடத்துல இன்டகிரேஷன் ஆஃப் dB sin phi
இன்ட்டு எந்த காம்போனன்ட், நாம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கோம், அதனால ஐ காம்போனன்ட். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட புக்ல கே அப்படின்னு சொல்லியிருப்பான், ஏன்னா இசட் காம்போனன்ட்ல இருக்கும். ரைட். அப்போ நீங்க சொல்லுங்க, டிபியோட வேல்யூ என்னப்பா? யாரோ ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. டிபியோட வேல்யூ என்ன? mu mu naught naught சொல்லுங்கப்பா. வெரி குட். mu naught by mu naught I by 4 pi I dl by dl r square. r square. இல்லையா? இங்க முன்னாடி இன்டகிரேஷன் சிம்பல் போட்டுக்கங்க. இன்ட்டு sin பை. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுங்க? sin பையோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. sin பை ஈக்குவல் என்ன வரும்? இது பை. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னது? cos pi. ஆப்போசிட் என்னது? இந்த பைக்கு ஆப்போசிட் என்ன? sin theta ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட் வந்து என்னது? R. r வெரி குட். அப்போ r டிவைடட் பை Small r. ஸ்மால் r இல்லையா? வெரி குட். அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா, பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு r ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும்? கேபிட்டல் R ஸ்கொயர் பிளஸ் Z ஸ்கொயர் வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். கேபிட்டல் R டிவைடட் பை என்ன வரும்? ஸ்மால் r ஓட வேல்யூ என்ன? ஸ்மால் r ஓட வேல்யூ என்னப்பா? r square plus z square. R ஸ்கொயர் பிளஸ் Z ஸ்கொயர் த பவர் 1/2 இல்லையா? ஏன்னா என்னது? இது R ஸ்கொயர். நமக்கு R ஓட வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த இடத்துல எழுதுங்க. cos phi ஓட வேல்யூ எழுதுங்க. இந்த இடத்துல என்ன வரும்? சொல்லுங்கப்பா. r by கேபிட்டல் R டிவைடட் பை r square plus z square. பிளஸ் Z ஸ்கொயர் த பவர் 1/2 இன்ட்டு என்னது? I கேன் இன்ட்டு I கேன். ரைட். இதுல வந்து பாருங்க, mu naught 4 pi இதுல என்டர் ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூ, ஸ்மால் r ஓட வேல்யூ, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். எது மட்டும் தான் வேரி ஆகும்? இந்த dl ஓட வேல்யூ மட்டும் தான் வேரி ஆகும். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கலாம், இந்த dl ஓட வேல்யூவை 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், ஒரு சிலர் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். அப்ப இங்க வேரியபிள் குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா dl மட்டும்தான். அப்ப அதான் என்ன பண்ணுங்க? இன்டகிரேட் பண்ணுங்க. மீதி எல்லாம் கான்ஸ்டன்டா முன்னாடி எடுத்துருங்க. கான்ஸ்டன்ட் இருக்கு. mu naught by 4 pi I divided by R square into capital R divided by capital R square plus Z square the power 1/2 I cap into remaining என்ன இருக்குப்பா? integration of dl. சரியா? இப்போ இந்த இன்டகிரேஷன் ஆஃப் dl ஓட வேல்யூ யாராலும் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி dlங்கிறது ஒரு சர்க்குலர் காயில நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பார்ட். அப்போ இந்த டோட்டலா இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்குமா? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. இந்த வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 pi r sir. வெரி குட், வெரி குட். 2 pi r. சரியா? அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த கேபிட்டல் R ஸ்கொயருக்கு பதிலா நம்ம ஏற்கனவே ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க. சாரி ஸ்மால் r ஸ்கொயர். ஸ்மால் r ஸ்கொயருக்கு பதிலா ஒரு வேல்யூ இங்க எழுதிருக்கோம் பாருங்க. கேபிட்டல் R ஸ்கொயர் பிளஸ் Z ஸ்கொயர். ரைட்டா? அப்ப எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்பா, என்ன வரும் பாருங்க. mu naught by 4 pi into I divided by small r ஸ்கொயருக்கு பதிலா R capital R ஸ்கொயர் பிளஸ் Z ஸ்கொயர் into capital R divided by R square plus Z square the power 1/2 into என்ன part integration of dl ஓட வேல்யூ என்ன? 2 pi r இல்லையா? 2 pi r into I cap. ரைட். இப்போ இதுல வந்து பாருங்க, இந்த ஃபைனல் ஃபார்முலா என்ன வரும்? இந்த பை பை என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த 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 ஒரு 2வும் இதுவும் என்ன ஆயிடும்? 2 ஆகும். அப்ப என்ன பாருங்க, ஃபைனல் ஃபார்முலா சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. mu naught சொல்லுங்கப்பா. ரிமைனிங் என்ன இருக்கு? mu naught I by 2 சொல்லுங்க. சரி, வேணா என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வேணா என்ன பண்ணீங்க? சரி, இங்கே சொல்லுங்க. என்ன வரும் சொல்லுங்க. mu naught I by 2 2 என்ன இல்லையா? அப்ப என்ன ஆகும்? I R ஸ்கொயர் டிவைடட் பை
இதுல ரிமைனிங் என்னென்ன பாருக்கு 2 r square plus z square பவர் என்ன ஆயிடும் 3/2. வெரி குட் பவர் வந்து 3/2 3/2 i cap into i cap இதுதான் இந்த சர்க்குலர் காயில்ல கரண்ட் என்டர் ஆகுறதுனால கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. ஒருவேளை if the coil containing n number of turns n turns இருக்கு இந்த வட்ட வடிவ கம்பிச்சுருள்ல மொத்தம் n சுற்றுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன செய்யணும் என்னால என்ன செய்யுங்க மல்டிப்ளை பண்ணுங்க கேபிட்டல் n அதனால என்ன செய்யுங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க b is equal to mu naught n I r square divided by 2 r square plus z square the power 3/2 into I cap 3/2 into I cap. சரியா? இப்போ நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்கோம் பாருங்க. மின்னோட்டம் பாயும் வட்ட கம்பிச்சுருளின் அச்சில் உருவாகக்கூடிய காந்தப்புலம். அப்ப அச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம் z is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப z is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க என்ன வரும் கவனிங்கப்பா. ஏன்னா என்ன செய்யறோம் இந்த சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸ்ல வந்து என்ன செய்ய போறோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அப்ப ஆக்சிஸ் அப்படின்னா இந்த பாருங்க நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கோம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் ஓல அப்ப என்ன இசட்டோட வேல்யூ என்ன ஆகும் சொல்லுங்கப்பா. இசட் வேல்யூ என்னப்பா ஆகும் 0 sir. இசட்டோட வேல்யூ 0. அப்ப இசட் ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா என்ன ஆயிடும் 0. சோ அங்க ஃபார்முலா ஆக்சுவலி நமக்கு என்ன இருந்தது b is equal to mu naught n I r square divided by 2 r square plus z square the power 3/2 into I cap இருந்துச்சு. yeah சுதர்ஷன் வீட்ல என்னாச்சு திடீர்னு சுதர்ஷன் ஒரே சுத்தமா இருக்குமா ரைட். சோ அப்போ இதுல நம்ம என்ன செய்ய போறோம் சென்டர் ஆஃப் த காயில். அப்ப என்ன z is equal to 0. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபைனல் ஃபார்முலா யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். b is equal to என்ன வரும் சாமுண்டி சரி சொல்லுங்க. ஓகே ஜெயஸ்ரீ சொல்லுங்க யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. mu naught ni by r square mu naught ni by as 2r 2r very good into I cap. I cap. என்ன ஆயிடும் இந்த r வந்து என்ன ஆயிடும் z வந்து 0 சொல்லிடுறோம். அப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு r கியூப் இருக்கும். மேல உள்ளது என்ன ஆயிடும் r ஸ்கொயர் கீழே r கியூப் கேன்சல் ஆனா 2r அப்படின்னு. சரியா? சோ இது வந்து ஃபைனல் ஃபார்முலா. ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய வட்ட கம்பி சுருளின் அச்சில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் b is equal to mu naught ni by 2r into I cap. ஆனா இதே எக்ஸ்பிளனேஷன் உங்களோட புக்ல இந்த லாஸ்ட்ல k cap அப்படின்னு கொடுத்திருப்பாங்க z ஆக்சிஸ். சரியா? ரைட். இதுல யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க இந்த क्वेश्चनல.